அனைவருக்கும் வணக்கம். ஹலோ மக்களே, ஹாப்பி சண்டே, ஹாப்பி வீக்கெண்ட்ஸ். உங்களுடைய வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? எனக்கு மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓகே, சைவம் தொடர்ந்து நான் ஒரு வாரம் ஆன பிறகும் எனக்கு சீரியஸ்லி நான்வெஜ் சாப்பிட்றதுக்கான appetite வரவே இல்லடா. எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னே தோணல. இது வரைக்கும் வந்து முட்டை மீன் சாப்பிட்டுட்டேன், கோழி மற்றும் தம்மா செஞ்சேன். ஓகே, ஆனா எனக்கு வந்து ஒரு 2 சாப்பாடு வந்து கிரேவிங்கா இருக்கு. என்னன்னா சிக்கன் கிரில்டு வந்து சீனி சட்டிஸ் ஒரு மட்டன் கறி. பட் வந்து இன்னைக்கு என்னால் போக முடியல. ஸோ கிராப் ஃபுட்ல வந்து நான் ட்ரை பண்றப்போ சர்ச் பண்றப்போ சிக்கன் கிரில் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்து பிஜியில் ஒரு தடவை வந்து அப்பெல்லாம் வந்து பிகேபிலா. ஸோ சிக்கன் கிரில் வந்து என்னோட வந்து எப்படி சொல்லுவாங்க, இப்போ நம்ம சைல்ட்ஹுட்ல வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்களே அவங்களோட சைல்ட்ஹுட் லக்ஸரி சாப்பாடு வந்து கேசி அப்படின்னு. எங்களோட சைல்ட்ஹுட் லக்ஸரி சாப்பாடு எங்க அப்பா சம்பளம் போட்டாங்கன்னா சிக்கன் கிரில் தான். தொல்லும் தலைமிந்தி வந்து ஒரு ஒரு அது பேர் பார் சொல்ல மாட்டாங்க, கெஃபேன் பாரா சம்திங்களா அது இருக்குமா? இருங்க, டிஷ்யூ ரெஸ்டாரண்ட் பா. ஸோ அந்த கெஃபேன் பா, ஐயோ பேர் இப்போ டக்குன்னு நினைக்க வர மாட்டேன். அப்போ அங்கே உண்மையிலே சிக்கன் கிரில் செம்ம ருசியா இருக்குங்க. என்னென்ன இருக்குன்னா சிக்கன் கிரில் இருக்கும், கிரேவி இருக்குமான்னு தெரியாது, ஒரு முட்டை வந்து அந்த சனி சைட்டா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சாலட் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அது வந்து எங்களோட சைல்ட்ஹுட் லக்ஸரி சாப்பாடு. யாராச்சும் உடனே எங்க அப்பா கூட்டிட்டு எங்களுக்கு கூட ஜாலியாக இருக்கும், செம்ம ருசியா இருக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து சிக்கன் கிரில்னா ரொம்ப பிடிக்கும். பட் சீரியஸ்லி நான் சொல்றேன், எங்க சிக்கன் கிரில் வந்து அங்குள்ள த பெஸ்ட்டுக்கு நான் இன்னும் சாப்பிட்டதே இல்லை. பட் அதான் 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த பிகேபி வந்த டைம்ல kan kita orang tak boleh keluar makan kan, so kita orang boleh order tu grab food kan, எனக்கு ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு. To my surprise அந்த சிக்கன் கிரில் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுங்க. யூஸ்வலி வந்து கடையில இருந்து தான் வந்து கிராப் ஆர்டர் பண்ணுவாங்க. நான் கிராப் ஆர்டர் பண்ணி அந்த கடையை வந்து எங்க இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு போய் சீரியஸ்லி சொல்றேன், தெல்ல அந்த சாப்பிட்ட சிக்கன் கிரிலோட அடுத்த எனக்கு ஃபேவரட் சிக்கன் கிரில்னா அதுதான் த பெஸ்ட். அது சிக்கன் கிரேவி. ஐயோ அந்த கடை வந்து அது மட்டும் இல்லை தெரியுங்களா, மெக்ரோனி சீஸ் இருக்கும். ஐயோ அதுவும் என்னோட ஃபேவரட். பட் என்னன்னா இப்போ நான் இருக்கிறது சரியான தொலைவுல. ஸோ எனக்கு ரொம்ப கதை பேச பிடிக்கும். எனக்கு உங்க கூட எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண பிடிக்கும். சில பேர் வந்து முப்பம் வீடியோ பாக்குறீங்க. முப்பம் வீடியோனா என்னாலா பேசிக்கிட்டே சாப்பிடுறது தான். என்னன்னா நான் நிறைய பேசுவேன், என்ன சாப்பிடும் போது நான் ரொம்ப பேச மாட்டேன். பிடிக்கலன்னா ஸ்க்ரோலா பண்ணிட்டு போங்களா, அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு பேசியிருப்பேன். இப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் பைட்டே வைக்க போறேன். பிகாஸ் சாப்பிடும்போது எனக்கு பேச பிடிக்காது. கம்லாஸ் ஃபர்ஸ்ட் பைட். இது நான் எங்க ஊர் உள்ள கிராப் ஃபுட்ல தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஓகே, அதோட கிரேவி ஸ்மெல் ஓகேவா தான் இருக்கு. Let's have first bite together. Hopefully can meet my expectation lah. Okay தான். இதெல்லாம் ரொம்ப ஃபேன்சியா இந்த ரோஸ் மேரி போட்டு அதுக்கப்புறம் ஒன்று என்னமோ போட்டிருக்காங்க, அது என்ன கண்டுபிடிக்க முடியல. லீஃபா என்னன்னா தோஸ் டேஸ்ல வந்து அவங்களாம் வந்து படிச்சுட்டு வந்துட்டு ஜஸ்ட் பேசிக் வந்து செய்வாங்க. பட் சீரியஸ்லி தி பெஸ்ட். அதோட அந்த தமிழ் மேடம் உள்ள கடையில சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் குஞ்சாலம்ல ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், பாப்பா கிரில். ஐயோ நல்லா இருக்குங்க உண்மையிலே. வந்து அவங்களோட பிளாக் பெப்பர் சாஸும் இந்த மாதிரி வந்து டப்பால வருமா, நான் டேக் அவுட் பண்ணேன்னா நிறைய கொடுப்பாங்க. ஸோ நான் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட கிரில் செஞ்சு சாப்பிட்டதே இல்லை. சாய்ஸ் கொடுக்கல, சிக்கன் நல்லா இருக்கும், பக்குவமா சீசனிங் பண்ணியிருக்காங்க. பிளாக் பெப்பர் சாஸ் தான் ரொம்ப ரொம்ப இனிக்குது. பிளாக் பெப்பர் சாஸ்னா கொஞ்சம் லைக் வந்து காரமா அப்படி இருக்கணும்ல. சுகர் போட்டுருக்காங்க, என் பையன் சொல்றாங்க சுகர் போட்டுருக்காங்க. பொட்டேட்டோ சாகியா இருக்கு, க்ளோஸ்ல கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்ல வந்து கேசில் உள்ளது மாதிரி இருக்கு. நான்வெஜ் சாப்பிடணும் தோணுதா? இன்னும் அவ்வளோவா தோணல. ஓகேடா. சீரியஸ்லி சீனி சட்டி சோறுல போய் அது என்ன சாப்பாடு சொல்லுவாங்க? சட்டி சோறா? சட்டி சோறு இல்ல, திருவிழா சாப்பாடு, மட்டன் கறி திருவிழா சாப்பாடு சாப்பிடும் போல. ஹோப்ஃபுல்லிலா சாப்பிட்டு என்னோட எப்பட்ட திருப்பிட்டு வருதான்னு பார்ப்போம். ஓகே டார்லிங்ஸ், ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட். பாய்.